வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தளபதி விஜய் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா அந்த முதல் நாள் எப்படி இருக்கும்? அந்த ஒரு கற்பனையான சூழ்நிலையை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? தமிழ்நாட்டோட நிஜமான பொருளாதார நிலைமை என்ன? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற சவால்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த அலசல்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இப்போ முதல்ல அந்த கல நிலவரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். நம்ம கிட்ட இருக்கிற கணிப்புகளின்படி விஜய் 108 இடங்களை ஜெயிச்சு முதலமைச்சரா பதவி ஏற்க தயாராகிறாருன்னு வச்சுப்போம். ஆனா இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தாங்க. ஏன்னா அடுத்த 2 வாரத்துல ஒரு வலுவான கூட்டணிய அவர் இறுதி செஞ்சாகணும். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கடுமையான அரசியல் பிரஷருக்கு நடுவுல தான் அவரோட அந்த முதல் நாளே ஸ்டார்ட் ஆகுது. சரி, முதலாவதா நம்ம பார்க்க போற செக்ஷன் மாபெரும் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் இதுவரைக்கும் இல்லாத அளவிலான நலத்திட்டங்கள். அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்ட குடும்ப நலத்திட்டங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். நிஜமாவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2500 ரூபாய், கல்யாணமான பெண்களுக்கு 1 சவரன் தங்கமும் பட்டுப்புடவையும், பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம்னு இந்த லிஸ்ட்ல பெண் வாக்காளர்களை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டுமா, முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு, குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடுன்னு வீட்ல இருக்கிற எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி இந்த திட்டங்களை ரொம்ப ஷார்ப்பா டிசைன் பண்ணிருக்காங்க. இது பெண்களோடு மட்டும் நின்னுடலங்க. வேலை தேடுற இளைஞர்களுக்கு மாசம் 4000 ரூபாய், 5 லட்சம் புது அரசு வேலை வாய்ப்புகள்னு யூத்க்கு ஒரு பெரிய பேக்கேஜ் இருக்கு. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி, 100 யூனிட் பயிர் காப்பீடுன்னு விவசாயிகளுக்கும், மீன்பிடி தடை காலத்துல மீனவர்களுக்கு 27,000 ரூபாய்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதெல்லாம் போக 200 யூனிட் இலவச மின்சாரம், வருஷத்துக்கு 6 ஃப்ரீ சிலிண்டர், பெண்களுக்கு இலவச பஸ் பயணம்னு மக்களோட அன்றாட செலவுகளை பெருசா குறைக்கிற மாதிரியும், அதோட முற்றிலும் போதைப்பொருள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குற மாதிரியும் வாக்குறுதிகள் அடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த செக்ஷன் முதல் கையெழுத்து, அதாவது வாக்கு வங்கிய எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம். டேபிள் மேல இவ்ளோ பிரம்மாண்டமான வாக்குறுதிகள் இருக்கும்போது அந்த புதிய முதலமைச்சரோட முதல் கையெழுத்து எதுக்காக இருக்கும்? கெஸ் பண்ண முடியுதா? கண்டிப்பா பெண் வாக்காளர்களோட மாபெரும் ஆதரவு மனசுல வச்சுக்கிட்டு குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 2500 ரூபாய் நிதியுதவி வழங்குற அந்த திட்டத்துல தான் முதல் கையெழுத்து இருக்கும்னு கணிக்கப்படுது. இது வெறும் திட்டத்துக்கான கையெழுத்து இல்லங்க, தங்களை ஜெயிக்க வச்ச பெரிய வாக்கு வங்கிக்கு சொல்ற முதல் நன்றி அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கடுத்தபடியா கொஞ்சம் கூட கேப் விடாம விழப்போற அந்த 2வது கையெழுத்து, புதுசா கல்யாணமாகிற பெண்களுக்கு 1 சவரன் தங்கமும் பட்டுப்படவையும் கொடுக்கிற திட்டத்துக்காக தான் இருக்கும். இந்த 2 அதிரடியான கையெழுத்துகளும் முதல் நாளன்றே மக்கள் மத்தியில ஒரு செம்ம பாசிட்டிவான வைபை கொண்டு வரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கிற இந்த லிஸ்ட தாண்டி தவிர்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. இத்தனை 1000 கோடி ரூபாய் செலவாகுமே, இதுக்கான ஃபண்ட எப்படி எங்கிருந்து திரட்ட போறாங்க? அத பத்தி தான் நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம். பொருளாதார சவால் மற்றும் மாநில நிதியின் யதார்த்தம். இப்ப நம்ம இந்த வாக்குறுதிகள் கொடுக்கிற உற்சாகத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து நிஜமான எண்களை பத்தி பேசியே ஆகணும். இந்த நம்பரை கொஞ்சம் கவனமா பாருங்க. 10 லட்சம் கோடி ரூபாய். ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கடன் சுமையில தான் இயங்கிட்டு இருக்கு. புதுசா வர ஒரு அரசாங்கம் தன்னோட முதல் நாள்லயே தோள்ல சுமக்க வேண்டிய மிக மிக கடுமையான சுமை இது. ஒரு தராசுல வச்சு பாருங்களே, ஒரு பக்கம் இதுவரையும் இல்லாத அளவிலான பிரம்மாண்டமான நலத்திட்டங்கள், இன்னொரு பக்கம் 10 லட்சம் கோடி ரூபாய் மாநில கடன். மாநிலத்தோட பொருளாதாரத்தை எந்த விதத்திலையும் சரிச்சிடாம இந்த புது அரசாங்கம் எப்படி இந்த திட்டங்களுக்கு ஃபண்ட் ரெடி பண்ண போகுது அப்படிங்கிறது தான் பொருளாதார வல்லுநர்கள் முதல் சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நிஜமாவே இந்த புதிய நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய டாஸ்க தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லாம இந்த மாபெரும் திட்டங்களுக்கு எப்படி ஃபண்ட் பண்றது? மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற இந்த கடனை எப்படி குறைக்கிறது? மானியங்களை எப்படி கரெக்டா மேனேஜ் பண்றது? இதெல்லாத்துக்கும் மேல கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை எந்த ஒரு அரசியல் உரசலும் இல்லாம எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது? இப்படி பல முனைகள்ல அவங்க போராடியாகணும். சரி, அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இனி வரும் பாதை மற்றும் இந்த திட்டங்கள் யதார்த்தத்துக்கு வர்றதுக்கான காலகட்டம். ஒருவேளை முதலமைச்சர் தன்னோட முதல் நாள்லயே இந்த மாபெரும் திட்டங்கள் எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டாருன்னு வச்சுப்போம். உடனே அடுத்த நாளே இந்த பணம் எல்லாம் மக்கள் கைக்கு வந்துருமா?
கண்டிப்பா இல்லங்க. யதார்த்தம் என்னன்னா, முதல்ல அந்த ஆரம்ப நிர்வாக உத்தரவுகள்ல கையெழுத்து போடணும். அப்புறம் அத முறையான சட்டங்களா மாத்தணும். சட்ட சிக்கல்களை தவிர்க்க மசோதாக்களை பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபண்ட் அலாட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க முடியும். இந்த மொத்த ப்ராசஸும் முடிய குறைஞ்சது 1லிருந்து 2 வருஷமாவது ஆகும். அதனால முதல் நாள் கையெழுத்துங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அதுவே ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. சோ இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வி நான் விட்டுட்டு போறேன். மக்களை ஏற்கக்கூடிய இந்த மாபெரும் வாக்குறுதிகளுக்கும் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படிங்கிற அந்த கடுமையான யதார்த்தத்துக்கும் நடுல இந்த புதிய தலைமை எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு வர போகுது? இது நிஜமாவே சாத்தியமா? நீங்களே கொஞ்சம் லாஜிக்கா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான அலசலில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.